அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. நார்சிஸ்டிக் பிஹேவியர். இந்த குணம் இருக்கிறவங்க இயல்பு நிலையில் இருக்கவே மாட்டாங்க. தன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு எதிர்முனையில் இருக்கிறவங்க எந்த சூழலையும் தன்னை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து செயல்களையும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் செய்ய முடிவெடுத்துருவாங்க, செயல்பாட்டில் இருப்பாங்க. ஆனால் தேவைக்கு முடிவெடுக்க மாட்டாங்க. அன்வான்ட் முடிவுகள் நிறைய எடுப்பாங்க. அதாவது இயல்பு நிலைக்கு மாற்றமாக, சுமூக நிலையில் இல்லாததுக்கு மாற்றமாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறனால அந்த குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழல் அதிகமாக காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க, எதிர்முனையில் இருக்கிறவங்க எந்த சூழலையும் தன்னை மையப்படுத்தி மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரு கூடயுமே மிங்கிள் ஆக விட மாட்டாங்க. அவங்க அதாவது எதிர்முனையில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி சைடோ, இல்லை ஆஃபீஸ் சைடோ, இந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்களையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களை தனிமைப்படுத்தி இவங்கள மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி செயல்பாடுகள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்கக்கிட்ட அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா, அனுதாபத்தை தேடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி செயல்பாடுகள் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கூட போய் செய்வாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த குடும்ப சூழலில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரோட இருக்கிறவங்க எந்த சூழல்லையுமே ஒரு சுதந்திரமாக எந்த செயலுமே செய்ய முடியாது. 1008 கேள்வி கேட்டு வார்த்தையாலும் செயலாலும் நடத்தையாலும் நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க தன் எதிர்முனையில் இருக்கிறவங்கள தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க கூட வாழ்கிறவங்க எங்கேயாவது வெளியில் போயிருந்தா கூட, வெளியில் போயாச்சா, சாப்பிட்டாச்சா, இப்படி இருந்தியா, அப்படி இருந்தியா, நான் சாப்பிட்டேனான்னு பார்த்தியா, இல்லை கவனிக்க தெரியலையில்ல அப்படின்னு சொல்லி அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியே டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ என்னை ஞாபகம் இல்லையா, நான் முக்கியம் இல்லையா, நான் தேவையில்லையா அப்படின்னு நானுங்கிறத அதிகமாக சொல்லி வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்கு விரக்தி நிலைக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு இதுக்கும் இப்போ இவ்வளோ நேரம் சண்டை பிடிச்சதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு கலகமூட்ட செயல்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 20 செயல்பாடுகள், 30 செயல்பாடுகள், ஏன் நிமிடத்துக்கு நிமிடம் எதையாவது ஒன்று செய்து தன்னுடன் இருப்பவர்களை மறைமுகமாக வெறுக்கும் அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அன்புங்கிற பெயர்லையும், பாசங்கிற பெயர்லையும், அக்கறை எடுக்கிறேங்கிற பெயர்லையும் இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க தன் கூட இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு வகையில் அன்பு செலுத்துகிறேன், பாசமாக பேசுகிறேன், கேர் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டார்ச்சர் மட்டும்தான் செய்ய தெரியுமே ஒழிஞ்சு, இது அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது பிரித்தே பார்க்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு பிடித்தது எனக்கு பிடிச்ச மாதிரி தான், எனக்கு பிடிச்ச செகண்டில் பிடிச்ச மாதிரி பிடிச்ச நேரத்தில் பிடித்த செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த செயலை செஞ்சுக்கிட்டு, இத்தனை கேட்டு நான் வாங்கி இது செஞ்சேன், எனக்கு இது தேவையில்லை
அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அதைய மாதக்கணக்காக வருஷக்கணக்காக சொல்லி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்கக்கிட்ட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இதனால் அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க கூட இருக்கிற நபர்களும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஒரு குடும்பம் சுமூகமான நிலையில் இல்லாமல் சோகத்திலேயே இருக்கும். சொசைட்டியில் மிங்கிள் ஆக முடியாமல் ரொம்பவும் சிரமப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல்லேருந்து இவங்கள மெதுவாக விடுவிக்கிறதுக்கு தான் எங்களுடைய உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சையில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்க்கையில் மேம்படுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் இயற்கையோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.